ஹாய் ஆல், இப்போ நம்ம பேசிக் சுடிதாருக்கான பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். பேட்டர்ன் மேக்கிங் பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது செட் ஸ்கொயர். இது இல்லை அப்படின்னா நீங்கள் எல் ஸ்கேல் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆர்ம் ஹோல் கர்வ். இது மார்க்கிங் டூல். அதுக்கப்புறம் மெஷரிங் டீட்டெயில்ஸ், மெஷரிங் டேப், சியர்ஸ். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது பேட்டர்ன் ஷீட்டு. ஸோ பேட்டர்ன் ஷீட் நான் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். பேட்டர்ன் போடுறதுக்கு பேட்டர்ன் ஷீட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம், சார்ட் பேப்பரையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா லைனிங் கிளாத்தையும் நம்ம பேட்டர்ன் ஷீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் லைனிங் கிளாத் தான் எடுத்திருக்கேன். இதில் டார்க் சைடு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, வாங்க பேட்டர்ன் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான சுடிதார், அதாவது ஒரு பேசிக் குர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம நெக்கு செலக்ட் பண்ணது ஒரு க்ளோஸ்டு நெக்கு தான். அதுக்கப்புறம் ஷோல்டர். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ண போகிறது ஆர்ம் ஹோல் கர்வ். ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல இருந்து நமக்கு ஸ்ட்ரெயிட் கட் குர்த்தி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்லிட் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வரும். ஓகேங்களா, ஸோ இந்த தான் இதுக்கான பேட்டர்ன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது பேட்டர்ன் மேக்கிங் போடுறது எப்படி போடுவோம் அப்படின்னா 1/4 போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஃப்ரண்ட் பார்ட்டு அப்படின்னா இதிலிருந்து நமக்கு இந்த ஒரு பார்ட்டு ட்ரா பண்ணாலே நமக்கு இந்த மாதிரி இந்த சைடும் நமக்கு கிடச்சிரும். ஸோ ஃப்ரண்ட்டு கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி பேக்குக்கும் இந்த ஒரு சைடை இந்த சைடு நமக்கு கிடைச்சாலே பேக்கும் கிடச்சிரும். ஸோ டோட்டலாக நமக்கு 4 பார்ட்டு கிடைக்கும். ஸோ அதனால தான் 1/4 போடுறோம். ஏன் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு நம்ம ஒரே இது போடுறோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் 2 டிஃப்ரெண்ட்டு தான் வரும். என்ன அப்படின்னா பேலன்ஸ் கீழ் பார்ட்டு எல்லாமே சேமாக தான் வரும். ஒன்று நெக்கு. ஸோ நெக்கு நான் ஃப்ரண்ட்டுக்கு இப்போ 4 இன்ச் எடுத்திருக்கேன் அப்படின்னா பேக்குக்கு நான் அதோட கம்மியாகவும் எடுக்கலாம், அதோட அதிகமாகவும் நம்ம எடுக்கலாம். இன்றைக்கி நம்ம க்ளோஸ்டு டைப் தான் பார்க்க போகிறோம். ஸோ பேக்குக்கு ஒரு 2 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 2 இன்ச் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் மேலே வரும். ஸோ அப்போ பேக் இது. ஸோ ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் நெக்கில் சேஞ்ச் வரும். அதுக்கப்புறமா ஆர்ம் ஹோல் சைடில் ஸோ இது பேக் ஆர்ம் ஹோல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃப்ரண்ட்டு இது கொஞ்சம் உள்ளே தள்ளி வரும். ஸோ இங்கேருந்து ஈவனாக தான் வரும். இந்த இடத்துல இந்த மாதிரி உள்ளே தள்ளி வரும். எதுக்காக அப்படின்னா ஃபிட்டிங்காக அப்படி வரும். ஸோ இப்போ இது பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டு. ஓகேங்களா, ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு 2 டிஃப்ரெண்ட்டு தான். ஒன்று நெக்கில் வரலாம், இல்லை ஆர்ம் ஹோலில் வரலாம். ஸோ கண்டிப்பாக ஆர்ம் ஹோல் சைடில் வந்தே ஆகும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் உள்ளே தள்ளி வரும், பேக்கில் இந்த மாதிரி வரும். பட் நெக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேமாக கூட நம்ம கொடுக்கலாம். ஓகேவா, நம்ம இந்த டிஃப்ரென்ஸ் தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு வரும். ஸோ அதனால தான் 1/4 நம்ம போடுறோம். போட்டதுக்கப்புறமா பேக்குக்கு மட்டும் என்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிப்போம். இல்லை பேக்கை ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஃப்ரண்ட்டுக்கு என்ன சேஞ்ச் வேணுமோ அதை நம்ம போட்டுப்போம். ஓகேவா, இப்போ இந்த டைப் தான் நம்ம போட போகிறோம். ஸோ பேட்டர்ன் போடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்கேலை வச்சு, அதாவது செட் ஸ்கொயரை வச்சு மேலே பர்பண்டிகுலராக ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். ஏன்னா மேலே ஏதாவது கிராஸ் இருந்திருக்கலாம். ஏன்னா கட் பண்ணும்போது கிராஸ் வந்திருந்தால் அதை எலிமினேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி லைன் வரைகிறோம். அதாவது இந்த எட்ஜை இந்த ஃபேப்ரிக்கோட இந்த எட்ஜில் வச்சுட்டு மேலே ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்சிங்க அப்படின்னா மேலே ஏதாவது கிராஸ் இருந்தாலும் அது கட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம போட போகிறது பேட்டர்ன் ஷீட்டு தான். ஸோ அதனால் மேலே நான் சீம் அலவன்ஸ் அதெல்லாம் எதுவுமே விடலை, ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் மட்டும் பண்ணிக்கிறேன். ஓகேவா, பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எந்த பார்ட்டை மார்க் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ இந்த பார்ட்டு இது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நெக்கோட வித் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு நம்ம க்ளோஸ்டு நெக் போகிறோம். இதுக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ எதுக்காக ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் போகிறோம், ஸோ இது என்ன பர்பஸ்க்காக இந்த மார்க்கிங் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ நார்மலாக ஹியூமன் பீயிங்கோட நெக்கு இதுதான் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த அலவன்ஸ் தான் இருக்குது இல்லையா, அதாவது இந்த இடத்துல நெக் இருக்கும். ஸோ அந்த அலவன்ஸுக்காக நம்ம இந்த ஹோல் பார்ட்டை நம்ம விடுறோம். ஸோ இது ஸ்டாண்டர்டாக என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 5.5 இன்ச்சஸ், அதாவது இங்கே இருந்து இந்த எண்டிலிருந்து இந்த எண்டு வரைக்கும் 5.5 இன்ச்சஸ் ஆகுது இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த இதை நம்ம விட போகிறோம். இப்போ ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் 5.5 சொல்லியாச்சு, அதாவது இங்கிருந்து இது வரைக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் பேக்லேயும் அதே மாதிரி 5.5. இப்போ நம்ம 1/4 போட போகிறோம். இப்போ ஃப்ரண்ட்டில் டோட்டலாக 5.5 அப்படின்னா இதில் ஆஃப் பார்த்துட்டிங்கன்னா 2.75 இன்ச்சஸ்.
ஸோ இந்த இதுக்கான ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் பார்த்துட்டிங்கன்னா 2.75 inches. ஸோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ 2.75 வந்து மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணதுக்கப்புறமா அடுத்த நம்ம மார்க்கிங் வந்துட்டு ஷோல்டர் வித்து. ஷோல்டர் அப்படிங்கிறது இந்த எண்டிலிருந்து, அதாவது இதுதான் ஷோல்டர் அப்படின்னா இந்த எண்டிலிருந்து இந்த எண்டு வரைக்கும் இருக்கிறக்கான மார்க்கிங் தான் வந்துட்டு நம்ம ஷோல்டர் வித் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் போகிறோம். ஸோ அது எதுக்காக அந்த அப்படி போகிறோம் அப்படிங்கிறத மார்க் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன். ஸோ ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட் பார்த்துட்டிங்கன்னா ஷோல்டர் வித்துக்கு 15 inches. ஓகேங்களா? ஸோ 15ல் பாதி, அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் 15 inches. அப்போ அதில் பாதி அப்படிங்கும் போது நமக்கு 7.5 inches. ஸோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எண்டிலிருந்து 7.5 inches மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணதுக்கப்புறமா ஸோ இந்த மார்க்கிங்லேருந்து இந்த மார்க்கிங்லேருந்து கீழே வந்து ஒரு 1 inch மார்க் பண்ணுறோம். அது எதுக்காக அப்படின்னா ஸோ இந்த 1 inch. ஸோ இந்த 1 inch மார்க் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு 2.75 மார்க் பண்ணிங்களே இதையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது இதோட ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இது எதுக்காக அப்படின்னா நார்மலாக வந்துட்டு ஹியூமனுக்கு வந்துட்டு இப்படி ஷோல்டர் இருக்குது அப்படின்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவங்களுக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரி இங்கே இடத்துல ஒரு ஸ்லோப் இருக்கும். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டர் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வரையில இந்த மாதிரி கொஞ்சம் கீழே இறங்கி தான் வந்திருக்கு. ஸோ அந்த மெஷர்மெண்ட்டை ஒவ்வொரு பர்சனுக்கு போய் கால்குலேட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னு வச்சுருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 15 inch ஷோல்டர் வித் இருக்கிற பர்சனுக்கு அந்த ஸ்லோப் வந்துட்டு 1 inch இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி அதை விட கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் அதோட அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 15 inchக்கு நம்ம 1 inch வந்து மார்க் பண்ணிட்டோம். சப்போஸ் வந்துட்டு 14 inch இருக்குது அப்படின்னா நம்ம இங்கேருந்து 14னா 2ஆல் டிவைட் பண்ணால் 7 வரும். ஸோ 7 இங்கே வரும். ஸோ அதுக்கு கீழே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ அதுக்கு கீழே ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிங்கன்னா இருந்தது. ஸோ இதை வச்சு நம்ம ஸ்லோப் வந்து கண்டுபிடிச்சிப்போம். ஸோ இங்கே வந்து 1 inch இருக்குன்னா இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 0.8 inch அந்த மாதிரி 2 points இல்லை 1 point வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து 15ஓட கம்மியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி. இதுவே 13 inch அப்படின்னு இருக்குன்னா 13 inchனா ஷோல்டர் வித் 13 inch அப்படி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஆஃப் வந்து பார்த்துட்டிங்கன்னா 6.5. இப்போ 6.5 மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து கீழே மார்க் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆக்சுவல் ஷோல்டர் இந்த மாதிரி வரும். இப்போ இது வந்து 13 inchக்கு, இது 14 inchக்கு, இது 15க்கு. சப்போஸ் 15 inch விட அதிகமாக போகுது அப்படின்னா அதுக்கும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 16 இருக்குது அப்படின்னா அவங்களோட ஷோல்டர் பார்த்துட்டிங்கன்னா 16ல் பாதி 8. ஸோ அப்போ அந்த 8க்கு கீழே வரும்போது என்ன வருதோ அதை வந்து பண்ணிப்போம். அதுக்கு வந்துட்டு நம்ம இந்த ஷோல்டர் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ வேணும் இங்கேருந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போய்க்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் 17 இருந்தது அப்படின்னா இதை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு 17ல் பாதி 8.5. ஸோ அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக என்ன இருக்கும், ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்லோப்பை வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இதில் வந்து 3 மெஷர்மெண்ட் வந்து ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்துருக்கோம். ஒன்று வந்து நெக்குக்கான வித்து, அது வந்து 2.75. டோட்டலாக வந்துட்டு 5.5, அதில் பாதி 2.75. அதுக்கப்புறமா ஸ்டாண்டர்ட் ஷோல்டர் வித்து வந்து 15 வந்து மார்க் பண்ணோம். மார்க் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு ஸ்டாண்டர்டாக 1 inch வந்து ஸ்லோப் இருக்கும். ஸோ அதை மார்க் பண்ணி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஷோல்டர், நெக் வித்து, அதே மாதிரி ஸ்லோப்பை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ இது மார்க் பண்ணதுக்கப்புறமா ஆக்சுவலாக அவங்களோட ஷோல்டர் என்னவோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணணும். இப்போ ஆக்சுவலாக வந்து அவங்களோட ஷோல்டரே வந்து பார்த்துட்டிங்கன்னா 15 inch தான். ஸோ அப்போ நார்மலாக நம்ம 15 inchனா இது தான். ஸோ இதுக்கு என்ன இருக்கும், இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஷோல்டராக. ஓகேவா? ஸோ இது வந்து ரெஃபரன்ஸ் லைன் தான். ஆக்சுவலாக ஷோல்டர் லைன் வந்துட்டு இது தான். ஸோ இந்த ஸ்லோப்பாக வருது இல்லையா, அதாவது இந்த இதில் வந்துட்டு இதுதான் வந்து ரெஃபரன்ஸ் லைனு. மேலே இந்த ஷோல்டர் லைன் தான் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேவா? மார்க் பண்ணியாச்சு.
ஸோ இப்போ வந்து அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்க்க போகிறோம். அடுத்த ஸ்டெப் வந்துட்டு ஆம்ஹோலோட டெப்த்தை வந்து மார்க் பண்ணணும். டெப்த்தை மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் வந்து ஃபைனலாக அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு நெக் டிசைனை பொறுத்தும் இந்த ஷோல்டரில் இதோட வித்தில் வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவோம். ஸோ நெக் டிசைன் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். க்ளோஸாக இருந்ததுன்னா நம்ம இப்படியே வச்சிடலாம். இல்லை டெப்த் வந்து அதிகமாகிட்டே போகுது அப்படின்னா இதில் வந்து நம்ம ஆல்டர் வந்து பண்ணணும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கஸ்டமர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் நெக் வந்துட்டு போட் நெக் வந்து கேட்டிருக்காங்க, பேக் நெக் வந்துட்டு 2 இன்ச் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி எதுக்கு வந்து நம்ம இப்படியே விட்டுக்கலாம், அதாவது ஆக்சுவல் ஷோல்டர் எதுக்கெல்லாம் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா க்ளோஸ்டு நெக்கு. க்ளோஸ்டு அப்படின்னா இப்போ நெக்கு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி க்ளோஸ்டாக போடுவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து ஆக்சுவல் ஷோல்டர் என்னவோ அதை வந்து மார்க் பண்ணுவோம். இந்த க்ளோஸ்டு நெக் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லலாம், அதாவது இவ்வளவாது இருக்கணும், ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு இவ்வளவாது இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து கண்டிப்பாக 3 இன்ச் வந்து இருக்கணும், பேக் வந்துட்டு 1 இன்ச்சாவது இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த டிஸ்டன்ஸ், அதாவது இந்த ஹோலை வந்து நம்மளால் கவர் பண்ண முடியும். ஓகேங்களா. அப்போ 3 இன்ச் ஃப்ரண்ட் இருக்குது, பேக் வந்து 1 இன்ச் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஆக்சுவல் வித் என்னவோ அதை அப்படியே நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா ஃப்ரண்ட்டுக்கு 4 இன்ச்சு, பேக்குக்கு 2 இன்ச்சு வந்து நம்ம பண்ணுறோம். அதாவது ஃப்ரண்ட்டில் 1 இன்ச் அதிகமாகுது, பேக்கில் 1 இன்ச் அதிகமாகுது. அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் 1 இன்ச் அதிகமாகுது அப்படின்னா நம்ம ஷோல்டர் வித்தில் 1/2 இன்ச் வந்து ரெடியூஸ் பண்ணணும். 1/2 இன்ச் அப்படிங்கிறது இந்த 1/4, அதாவது டோட்டல் 15ல் வந்து ஆஃப் கிடையாது, இந்த பாதியில் 15/2ல் 1/2 இன்ச் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கணும். இப்போ 15/2னால் நம்ம 7.5 இன்ச்சஸ் போட்டிருக்கோம். இதில் 1/2 இன்ச் ரெடியூஸ் பண்ணால் நமக்கு 7 கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல், அதாவது நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற இந்த டிசைனுக்கு ஷோல்டரோட வித் வந்து பார்த்துட்டிங்கன்னா 7 இன்ச்சு. ஆக்சுவலாக எவ்வளோ இருக்கணும், அதாவது இவ்வளோவாது இருக்கணும். டிஃபால்ட்டாக வந்து 3 இன்ச் இருக்கணும், 1 இன்ச் இருக்கணும். நம்ம ரெண்டுலேயுமே 1 இன்ச்சை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு 1/2 இன்ச் வந்து ரெடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அதே போல் 2 இன்ச்சு, இப்போ 3க்கு பதிலாக நம்ம 5 எடுக்கிறோம், இல்லை இதுக்கு பதிலாக 3 இன்ச் எடுக்கிறோம், அதாவது 2 இன்ச் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் போத் சைடு அப்படின்னா நம்ம 1 இன்ச் வந்து ரெடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம 1 இன்ச்சை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 1/2 இன்ச்சை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 இன்ச் ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஆக்சுவல் இப்போ தேவைப்படுறது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 7. இப்போ 7க்கு கீழே ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம். அப்போ இதுதான் வந்து நமக்கு தேவையான ஒரு மெஷர்மெண்ட். அப்போ இதுதான் வந்து நம்ம ஃபைனல் பண்ணிக்கலாம். ஓகேவா. இதுக்கப்புறமா நம்ம ஆர்ம் ஹோல் டெப்த்தை வந்து வரையலாம். இப்போ ஆர்ம் ஹோல் டெப்த்துக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆர்ம் ரவுண்ட் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டை எடுத்திருப்போம். ஸோ அது /2 அவ்வளோதான். இப்போ ஆர்ம் ரவுண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு 12.5. இப்போ 12.5 பாதி என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா 6.25. ஸோ ஆர்ம் ஹோல் டெப்த்துக்கு வந்து நம்ம மார்க் பண்ண வேண்டியது ஆர்ம் ரவுண்டை வந்து எடுப்போம். ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ் எடுக்க மாட்டோம், ஆர்ம் ரவுண்டை வந்து நம்ம எடுப்போம். இப்போ இதுக்கு வந்து 6.25 அப்படின்னா ஓகேங்களா. இந்த பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து போடணும். ஸோ அதனால் பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு ஸோ இது அந்த பாயிண்ட்டு, அதாவது இந்த லைனில் இருந்து நம்மளோட பாயிண்ட்டு ஷோல்டர் தேவைப்பட்டது இல்லையா, அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம 6.25 வந்துட்டு கீழே மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து 6.25 மார்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா இதை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இதை வந்து நம்ம ரேண்டமாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம லென்த் வைஸ் இருக்கிற மார்க்கிங் எல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். அதாவது லென்த்து வந்துட்டு லென்த் வைஸ் மெஷர்மெண்ட்னால் ஸோ இங்கே நம்ம எடுத்திருப்போம் வெயிஸ்ட் ரவுண்டுன்னு எடுத்திருப்போம், பஸ் ரவுண்டுன்னு எடுத்திருப்போம். ஸோ அதுக்கு லென்த் எடுத்துருக்க மாட்டோம், ஏன்னா நம்ம இந்த லைனில் தான் பஸ் ரவுண்டோடது மார்க் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதுக்கு வந்து நம்ம லென்த் எடுக்கல. செகண்ட் வந்துட்டு வெயிஸ்ட் ரவுண்டு. ஸோ வெயிஸ்ட் ரவுண்டு இங்கே வரும். ஸோ அதோட மார்க்கிங் வந்து பார்த்துட்டிங்க லென்த் வந்து பார்த்தா 14 இன்ச்சு. அதுக்கப்புறம் ஹிப் ரவுண்டு, அதோட லென்த்து 20 இன்ச்சு. ஸோ அந்த லைனை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த டயக்ராமில் இந்த இடத்துல தான் நமக்கு பஸ் ஸ்டோன் வரப்போகுது. ஸோ அந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே கர்வ் வருது இல்லையா, ஸோ இதுதான் வந்து நமக்கு வேஸ்ட் ரவுண்டு. இந்த லைனை மார்க் பண்ணணும். அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து எங்கே ஸ்லிட்டு ஹிப்பில் இருந்து தான் நமக்கு வந்து ஸ்லிட்டு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த லைனையும் நம்ம மார்க் பண்ணணும். ஓகேவா, பண்ணிக்கலாம். ஸோ அது எங்கேருந்து மார்க் பண்ணோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம இந்த ஆக்சுவல் ஷோல்டர் இருக்குது இல்லையா, இந்த ஷோல்டரில் மிட் பாயிண்ட்லேருந்து நம்ம மார்க் பண்ணணும். ஏன்னா நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கும்போது மிட் ஷோல்டர்லேருந்து தான் மெஷர்மெண்ட் வந்து எடுத்திருப்போம். ஸோ அதனால் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அந்த மாதிரி மார்க் பண்ணணும். மிட் ஷோல்டர்லேருந்து எடுத்து பண்ணுற மார்க்கிங் மட்டும்தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ நமக்கு இந்த லைனில் எது மிட் பாயிண்ட்டுன்னு நம்ம பார்க்கணும். இப்போ இதில் 4.2 வருது. அப்போ 2.1. இப்போ நமக்கு இது சென்டர் லைன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இதுதான் வந்து நமக்கு சென்டர் பாயிண்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம லென்த் வைஸ் மார்க்கிங்கை மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு 14 இன்ச்சில் 1, அதே மாதிரி 20 இன்ச்சஸில் ஹிப் லைன் மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு நமக்கு வேஸ்ட் லைனு. இந்த மார்க்கிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹிப் லைனு. ஸோ இது வந்து வேஸ்ட் லைன், இது வந்து ஹிப் லைன். ஓகேவா, மார்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் மார்க்கிங் எல்லாமே நம்ம மார்க் பண்ணலாம். நமக்கு இந்த லைன் வந்து பஸ் லைனுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ பஸ் லைனில் வந்து பஸ் ரவுண்டை வந்து மார்க் பண்ணலாம். பஸ் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 36 இன்ச்சஸ். இப்போ பஸ் ரவுண்ட் வந்துட்டு இந்த பஸ் லைனில் மார்க் பண்ணலாம். பஸ் ரவுண்ட் வந்து 36 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து 1/4 தானே இந்த பேட்டர்ன். ஸோ 1/4 அப்படின்னா 36/4 நமக்கு என்ன வரும்? ஸோ 36 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 9 வரும். ஸோ அப்போ இந்த லைனில் நம்ம 9 வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மெஷரிங் பண்ணும்போது நீங்கள் என்ன டேப் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதையே பேட்டர்னுக்கு வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இப்போ 9 வந்து மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம வேஸ்ட் லைன், அதாவது வேஸ்ட் லைனில் வேஸ்ட் ரவுண்டோடது மார்க் பண்ணோம். இப்போ வேஸ்ட் ரவுண்டு நமக்கு 33. ஸோ 33 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 8.25 வந்து நமக்கு வரும். ஸோ அப்போ 8.25 நீங்கள் இந்த டிவிஷனுக்கு எல்லாமே நீங்கள் கால்குலேட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 8.25 வந்து மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நமக்கு ஹிப் ரவுண்டு வந்து 38. இப்போ 38 4ஆல் டிவைட் பண்ணி இங்கே மார்க் பண்ணணும். இப்போ இது 38/4. இப்போ 36னால் நமக்கு 9 வந்தது. 38 அப்படின்னா 9.5. ஸோ 9.5 மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த மெஷர்மெண்ட் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இன்றைக்கி போடுற பேட்டர்னில் எங்கேயுமே டாட் வந்து இருக்க போகிறது இல்லை. அதாவது ஸ்ட்ரெயிட் கட் குர்த்தி தான், பட் டாட் இல்லாமல் போடுறோம். ஸோ டாட் இல்லாமல் போடுறதுனால டாட்டுக்கான அலவன்ஸ் எதுவுமே நம்ம இதில் ஆட் பண்ணலாம். இப்போது நம்ம மார்க் பண்ணது எல்லாமே வந்து எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட். ஸோ இப்போ மார்க் பண்ணது எல்லாமே நமக்கு பாடியோட கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம ஈஸ் வந்து ஆட் பண்ணணும். ஈஸ் எதுக்காக அப்படின்னா பாடி வந்து நமக்கு மூவபிள். ஸோ மூவ் ஆகும்போது அதுக்கு அட்ஜஸ்டபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஈஸ் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அதாவது கொஞ்சம் லூஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா. இப்போ லூஸ் அப்படிங்கிறது நம்ம இந்த 3 பாயிண்ட்லேயுமே ஒரே மாதிரி ஈஸும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே 1 இன்ச்னா இங்கே 1, இங்கே 1 அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே கொஞ்சம் அதிகமாக, இங்கே கொஞ்சம் கம்மியாக, இங்கே கொஞ்சம் அதிகமாக, ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஈவன் ஈஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அந்த மாதிரி மாறி மாறி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து அன்ஈவன் ஈஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நமக்கு எப்படி வேணுமோ நம்ம அப்படி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து நான் இங்கே வந்துட்டு 0.75 வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 0.75 அப்படிங்கிறது 1/4. அதாவது இந்த சைடு மட்டும் நம்ம 0.75 கொடுக்குறோம். ஸோ டோட்டலாக வந்து நமக்கு 4 சைடு இருக்குது. அப்போ நமக்கு 3 இன்ச் வந்து ஈஸ் வரும். ஓகேங்களா. அப்போ அது கரெக்டாக இருக்கும்.
இங்கே வந்து நான் 1/2 இன்ச் கொடுத்துக்கிறேன். அப்போ டோட்டலாக நமக்கு 2 இன்ச் வரும். இங்கே வந்து அதே 0.75 நான் கொடுத்துக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே நீங்கள் 1 இன்ச் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். சில பேர் வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் லூஸ் அதிகமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் 1 இன்ச் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு இந்த அவுட்டர் மோஸ்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு தேவையான லைன். ஓகேங்களா. ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல மட்டும் லைட்டாக வந்து நம்ம பென் கொடுத்துக்கலாம். ஸோ பென் மாதிரி நம்ம கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறமா இங்கேருந்து நமக்கு ஃபுல் ஹைட் எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் வந்துட்டு இப்போ ஃபுல் ஹைட் பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ஃபுல் லென்த் பார்த்திங்கன்னா 41 இன்ச்சஸ். ஸோ 41 இன்ச்சஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம், 41 இன்ச்சஸ். ஸோ ஃபுல் ஹைட்டு மார்க் பண்ணிவிட்டு ஸோ இதையும் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஸ்லிட்டு. ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் கட் குர்த்தி தான். ஸோ இந்த இடத்துல எவ்வளோ மார்க் பண்ணமோ அதே மார்க்கிங் தான் இந்த லைன்லேயும் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த லைனில் ஈஸோடு சேர்த்து நமக்கு 10.25 இருக்குது. ஸோ அதே 10.25 இங்கே மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கூட இந்த செட் ஸ்கொயரை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த லைனில் ஓகேவா, கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பேட்டர்னில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஈஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஈஸோடு நம்ம போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம பேலன்ஸ் இருக்கிற பார்ட்டை வந்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இந்த பேலன்ஸ் வந்து நமக்கு நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணணும். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் வந்து பார்க்கணும். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம நெக்கை வந்து ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஷோல்டர் வித் வந்துட்டு டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கஸ்டமர் ஏதாவது இதுதான் வந்து ஷோல்டரோட ஸ்ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஷோல்டர் ஸ்ட்ராப்புன்னு சொல்லுவோம். இது ஏதாவது கஸ்டமரே வந்து இவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதையும் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ டோட்டலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு 4.2 இருக்குது. அதாவது 4.25 இன்ச்சஸ் இருக்குது. பட் ஆனால் கஸ்டமர் கேட்டது 2 இன்ச்சு தான் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து போட் நெக் சொல்லியிருக்காங்க. ஸோ போட் நெக் அப்படின்னாலே நமக்கு ஸ்ட்ராப்போட வித்து வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ 2 இன்ச் வச்சா தான் பர்ஃபெக்டாக வந்து நமக்கு போட் நெக் வரும். ஸோ 2 இன்ச் அப்படிங்கிறத இந்த சைடு இருந்து நீங்கள் மெஷர் பண்ணணும். அதாவது இங்கேருந்து மெஷர் பண்ணி ஸோ இதுதான் 2 இன்ச்சு. ஸோ இந்த இடத்துல இவ்வளோ தூரம் இருந்தாலே அவங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு ஸோ இந்த லைன்லேருந்து நம்ம டெப்த்தை வந்து நெக்கோட டெப்த்தை வந்து மார்க் பண்ணலாம். இப்போ ஃப்ரண்ட் வந்து நம்ம 4 வந்து டிசைட் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் வந்து 4, பேக் வந்து 2. ஓகேங்களா, ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த மார்க்கிங்கை பண்ணிக்கலாம். ஸோ இந்த அதாவது மார்க்கிங் வந்து சென்டர் பாயிண்ட்லேருந்தே பண்ணுங்கள். பேக்குக்கு வந்து 2, ஃப்ரண்ட்டுக்கு வந்து 4. ஸ்ட்ரெயிட்டாக வந்து மார்க் பண்ணிவிட்டு
ஒரு பாக்ஸ் வந்து போட்டுக்கலாம். இது 2 இன்ச்சுக்கான பாக்ஸ், இது வந்து 4 இன்ச்சுக்கான பாக்ஸ். ஸோ நெக் டிசைனுக்கு ஆம்ஹோல் கர்வே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். போட் நெக் அப்படிங்கிறது நமக்கு எந்த ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா, இப்போ போட்டுங்கிறது இந்த மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம போட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் போட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே வந்து இப்படி இருக்காது போட்டுங்கிறது, ஓகேங்களா. நமக்கு போட்டுங்கிறது இந்த ஷேப்பில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு ப்ராடாக வரணும் அப்படின்னா இங்கேருந்து இங்கே வந்து நீங்கள் 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பேக்லேயும் வந்து 1 இன்ச், இது வந்து சென்டர் இது, ஓகேங்களா. சென்டர்லேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டையும் இங்கே மேலேயும் கனெக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஓகேங்களா. அதே மாதிரி இந்த இதுலேயும் இந்த பாயிண்ட்டையும் இதுவும். ஸோ நெக்கு வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு, இது வந்து பேக் நெக்கு. ஸோ நெக்கை வந்து முடிஞ்சது. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆம்ஹோல் டெப்த் வந்து பார்க்கணும். ஆம்ஹோல் கர்வ் வந்து மார்க் பண்ணணும். இந்த ஆம்ஹோல் கர்வுக்கு இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டெப்த்தோட மிட் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் 6.25. ஸோ அதில் ஆஃப் அப்படின்னு பார்த்தா, ஸோ நீங்கள் இப்படியும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிட் பாயிண்ட்லேருந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு உள்ளே வந்துட்டு கொஞ்சம் கொடுப்போம். ஏன்னா இப்போ இந்த இதில் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து பேக்கு. ஸோ அதே லைன்லேயே வரும். ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் உள்ளே தள்ளி வரும். ஸோ அந்த இதுக்கு வந்து நம்ம சென்டர் லைன்லேருந்து உள்ளே வந்து ஒரு டிஸ்டன்ஸ் கொடுப்போம். அது வந்துட்டு ஒவ்வொரு நெக் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இதோட மெஷர்மெண்ட் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ பார்க்குற இந்த குர்த்திக்கு இது வந்து க்ளோஸ்டு நெக்கு. ஸோ க்ளோஸ்டு நெக்கு எல்லாத்துக்குமே நம்ம இங்கேருந்து இங்கே 0.75 வந்து உள்ளே தள்ளி வைப்போம். ஸோ 0.75 மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நமக்கு இந்த பாயிண்ட் வந்து நமக்கு தெரியும். இங்கே நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கும் 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கும் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிப்போம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து கண்டிப்பாக தேவை கிடையாது. நம்ம வந்து இந்த பாயிண்ட்டை நம்ம டேரெக்டாக ஹேண்டில் வந்து ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இந்த பாயிண்ட்டு தேவை. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஆம்ஹோல் கர்வை யூஸ் பண்ணி நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேக்கை வரைஞ்சிக்கலாம். பேக்குக்கு வந்து இந்த பாயிண்ட்டையும் நம்ம எக்ஸாக்டாக வந்துட்டு பஸ் ஸ்டோன் வந்துச்சுலையும் அந்த பாயிண்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த பாயிண்ட் இது ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ணால் போதும், பேக்கோடது நமக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ பேக்கோடது கிடச்சிருச்சு. ஸோ பேக்கோடது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த 1 இன்ச் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அதிலிருந்து ஓகே 1 இன்ச் அந்த பாயிண்ட், சாரி இந்த 1 இன்ச் பாயிண்ட்டு. ஸோ 1 இன்ச் பாயிண்ட்லேயே நமக்கு வந்திருக்கு. இந்த பாயிண்ட் மார்க் பண்ணாலும் அதே தான் வரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆம்ஹோல் கர்வை வச்சு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணால் போதும். அப்படி இல்லை அப்படின்னா இதையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அதை 1/2 இன்ச்சில் நீங்கள் மார்க் பண்ணிப்பீங்க. அது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா. இப்போ வந்து ஆம்ஹோல் வந்து வரைஞ்சாச்சு. ஸோ எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படிங்கிறதுக்கு தனித்தனியாக நீங்கள் பேட்டர்ன் வச்சுருந்தாலும் ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா ஒரே பேட்டர்னில் இந்த மாதிரி வந்து நீங்கள் மார்க் பண்ணியும் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரே பேட்டர்னை வந்து நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவுட் சைடு இருக்கிற லைன் இருக்கு இல்லையா, அதில் மட்டும் நீங்கள் கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஆம்ஹோல்லையும் இந்த நெக்கோட இதையும் வந்து நீங்கள் ட்ரேசிங் வேலை வச்சு நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு தனித்தனி பேட்டர்ன், அதாவது இந்த சைடு வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கும் இந்த சைடு வந்து நீங்கள் பேக் சைடுக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது இது வந்து ஃபோல்டட் தான் இந்த பேட்டர்ன் ஷீட்டு. அதாவது நான் இந்த லைனிங் கிளாத்து தான் பேட்டர்ன் ஷீட் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து ஃபோல்டட் தான். சரி, ஒரு சைடு நீங்கள் பேக்குக்கும் ஒரு சைடு வந்துட்டு ஃப்ரண்ட்டுக்கும் நீங்கள் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரே இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரே இது தான் யூஸ் பண்ணுவேன். பட் உங்களுக்காக ஃப்ரண்ட் அண்ட் பேக் தனியாக இருந்தால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் கட் பண்ணி காட்டுறேன்.
அவுட் சைட் லைனை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பேட்டர்ன் ஷீட் யூஸ் பண்ணுறதுனால என்ன உங்களுக்கு ப்ளஸ் அப்படின்னா, நீங்கள் ரெகுலராக ஒரே கஸ்டமருக்கு நீங்கள் நிறைய ஸ்டிச் பண்ணுறீங்க, ரெகுலர் கஸ்டமர் உங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பேட்டர்ன் போடுற அந்த டைம் வந்துட்டு உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல மட்டும் லைட்டாக பெண்டு கொடுத்து நீங்கள் கட் பண்ணணும். கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம ஃப்ரண்ட் தனியாக பேக் தனியாக பண்ணணும். இப்போ இதில் வந்துட்டு இப்போ அவுட் அண்ட் மோஸ்ட் லைன், அதாவது இது வந்து பேக்குக்கான ஆர்ம் ஹோல் தான், இதுவும் பேக்கோட டெப்த்து தான், பேக்கோட நெக் லைன் தான். ஸோ இந்த சைடு வந்து நம்ம பேக்குக்காக அப்படியே வச்சுக்கலாம். இந்த சைடு மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டுக்காக. ஸோ நெக்கை வந்து கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஆர்ம் ஹோலையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இது வந்து பேக்கோடது, இது வந்து ஃப்ரண்ட்டோடது. நீங்கள் ஒரே இதாக இந்த மாதிரியே வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சும் நீங்கள் பேட்டர்ன் போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டையும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக வந்து பேட்டர்ன் ஷீட்டில் இது யாரோடது அப்படிங்கிற டீட்டெயில்ஸோட சில டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ இது வந்து பேக் பார்ட்டு. ஸோ ஃப்ரண்ட்டாக பேக்கா அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். இப்போ இது வந்து பேக். ஓகேங்களா? அதுக்கப்புறமா கிரெயின் லைன். ஸோ கிரெயின் லைனுங்கிறது நீங்கள் வந்து ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் கிரெயின் லைன். ஸோ அதை வந்து மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கஸ்டமரோட நேமு. ஸோ நேம் என்ன அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு நம்ம ஈஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், பட் சீம் வந்து கிடையாது. ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கணும். ஏன்னா ஃப்யூச்சரில் நமக்கு ஞாபகம் இருக்காது, நம்ம ஈஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோமா இல்லை சீம் ஆட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற டவுட் வரும். ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கணும். இது வந்துட்டு வித் ஈஸ், பட் வந்து வித்தவுட் ஈஸ், வித்தவுட் சீம். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நோட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா சில டீட்டெயில்ஸும் வந்துட்டு நான் வந்து நோட் பண்ணுறது என்ன அப்படின்னா, இப்போ கஸ்டமர் வந்து ரெகுலராக தான் கொடுப்பாங்க, பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஃப்யூச்சரில் சில அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அவங்களுக்கு தேவைப்படும். சைஸ் வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா நோட் பண்ணி வச்சுப்பேன். இப்போ இதோட டெப்த் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா 2 இன்ச் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ 2 இன்ச் வந்து பக்கத்தில் வந்து நான் எழுதி வச்சுப்பேன். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் டெப்த் வந்துட்டு 6.25 வந்து நான் கொடுத்துருக்கேன். இதோட வித் வந்து 2 இன்ச். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பஸ் ரவுண்டு. இப்போ பஸ் ரவுண்ட் வந்து அவங்களுக்கு 36 வந்து இருந்துச்சு. அதே மாதிரி வேஸ்ட் வந்துட்டு 33. ஸோ இந்த இடத்துல ஹிப் லைன் வந்து பார்த்துட்டிங்கன்னா 38. ஸோ இதை வந்து நான் நோட் பண்ணிப்பேன். அதே மாதிரி ஃபுல் ஹைட் என்னங்கிறதையும் நான் மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஸோ ஃபுல் ஹைட் இதெல்லாம் கூட தேவைப்படாது, பட் இந்த அளவு இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் தான் சேஞ்சஸ் வந்து வரும். ஸோ அதையும் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம இந்த பேட்டர்ன் வச்சு நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் ஃப்யூச்சரில் வேணும் அப்படின்னா. ஓகேங்களா? அப்போ இது வந்து பேக்கு, இப்போ இது வந்து ஃப்ரண்ட்டு. ஸோ ஃப்ரண்ட் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதை வந்து தனியாக பிரிக்கலாம், பேக் தனியாக ஃப்ரண்ட் தனியாக நான் பிரிக்கலை. ஸோ அதனால் நான் ஒரு சைடு மட்டும் அவங்களோட நேமு இதெல்லாமே எழுதிக்கிட்டேன். நீங்கள் சப்போஸ் பிரிச்சுட்டீங்க, அதாவது இந்த சென்டரில் கட் பண்ணி தனியாக எடுத்துட்டீங்க அப்படின்னா இதே டீட்டெயிலில் ஃப்ரண்ட்லேயும் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணலாம். இப்போ ஸ்லீவ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க 5 இன்ச் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நான் வந்து ஃப்யூச்சர் யூஸ்க்காகவும் மற்ற மெஷர்மெண்ட் எல்லாமே எடுத்திருக்கேன். அதாவது 5 இன்ச் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ரவுண்ட் வந்து 11 இருக்கும். 10 இன்ச் அப்படிங்கிறது எல்போ ஸ்லீவ்.
இது 15 இன்ச்சுங்கிறது 3/4, 20ங்கிறது ஃபுல் ஹேண்டு. ஸோ இது எல்லாத்துக்குமே ரவுண்ட் எடுத்து வச்சுருக்கேன். பட் இந்த பேட்டர்னுக்கு அவங்க 5 இன்ச், அதாவது ஷார்ட் ஸ்லீவ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 5 இன்ச் அப்படிங்கிற இடத்துல 11 இன்ச் வந்து நமக்கு ரவுண்ட் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம் கிளாத்தை. இப்போ கீழே வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும், நம்ம மேலே வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நமக்கு பேட்டர்ன் ஷீட் தானே. ஸோ அப்போ பேட்டர்ன் ஷீட்டு நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ இது வந்து 6.5 இருக்குது. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 6 இன்ச்லேயும் ஒரு கோடு வந்து போட்டுக்கலாம். ஏன்னா 5 அப்படிங்கிறது, ஸோ அவங்க வந்து ஹைட் வந்து ஸோ இதுக்கப்புறமா நம்ம கேப் லைன் வந்து மார்க் பண்ணோம். கேப் லைன் அப்படிங்கிறது நம்ம கேப் லைனுக்கு ஸ்டாண்டர்ட் ஷார்ட் வந்து நம்ம போய்க்கலாம். இப்போ அவங்களோட பஸ் ரவுண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா 36 இருக்குது அப்படின்னா, அதாவது 34லேருந்து 36 இருக்கிறவங்க நம்ம எம் சைஸ் அப்படின்னு சொல்லுவோம். எம் சைஸுக்கு 3.75 இன்ச்சஸ் வந்துட்டு நமக்கு கேப் ஹைட்டாக வந்து நம்ம கொடுத்தா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இது வந்து 3.75 இன்ச்சஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம இந்த லைன் தான் வந்து நமக்கு கேப் ஹைட் அப்படின்னு சொல்கிறோம். கேப் ஹைட் அப்படிங்கிறது, ஸோ இப்படி ஸ்லீவ் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல பைசெப்பில் வந்து நம்ம மார்க் பண்ணியிருப்போம். ஸோ இந்த லைன் தான் வந்து நமக்கு கேப் ஹைட்டு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து ஆர்ம் ரவுண்டு. நம்ம இந்த இடத்துல தான் ஆர்ம் ரவுண்டு வந்து எடுத்திருப்போம். ஸோ ஆர்ம் ரவுண்டு எவ்வளோன்னு பார்த்துட்டு அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ ஆர்ம் ரவுண்ட் வந்து இவங்களுக்கு 12.5 இன்ச்சஸ். 12.5 இன்ச்சஸை 12.5 2ஆல் டிவைட் பண்ணால் 6.25 இன்ச்சஸ் வரும். ஓகேங்களா, வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல பாடி பார்ட் மார்க் பண்ணும்போது இங்கே ஈஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். எவ்வளோ கொடுத்துருக்கோம், இந்த இடத்துல வந்து ஈஸ் கொடுத்துருக்கோம். ஈஸ் வந்து 0.75 கொடுத்தோம். ஸோ அந்த 0.75 நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணால் 6.25 + 0.75 அப்படின்னா நமக்கு 7 இன்ச்சஸ் வரும். ஸோ அப்போ அந்த 7 இன்ச்சஸை தான் நம்ம இந்த லைனில் வந்து மார்க் பண்ணணும், ஈஸோடு சேர்த்து மார்க் பண்ணணும். ஸோ இந்த லைன் மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த பாயிண்ட்டையும் இதையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த லைன் வந்து நமக்கு ஆம்கோல் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து வரணும். இப்போ இவங்களுக்கு ஆம்கோல் சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 14.5. ஸோ அது வந்து வருதான்னு செக் பண்ணிக்கலாம் இந்த லைனில். ஸோ அப்படி நீங்கள் டேரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுனால பண்ணலாம், டேப் வச்சு, இல்லாட்டி ஸ்கேலை வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்த லைன் இருக்கு இல்லையா, அதாவது இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் 2ஆக டிவைட் பண்ணணும். இப்போ 7 இருக்குது அப்படின்னா 3.5. இப்போது ஸோ 3.5க்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து கோடு போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இங்கே வந்து இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா, இந்த லைனில் மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு, கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சு இதை வந்து கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு ஸோ இதை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆம்கோல் ஸ்கேலை வச்சு நீங்கள் பேலன்ஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் இப்படி கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி பெண்டாகி வரணும். அதுக்கப்புறமா இதை அப்படியே இந்த ஸ்கேலை திருப்பி, ஓகேங்களா, இதுக்கப்புறமா இந்த பாயிண்ட்டு ஸோ இந்த லைனில் வச்சுட்டு ஸோ இந்த இடத்துல ஷார்ப்பாக வரும். இது வந்து லைட்டாக பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா சரியாக போயிடும். ஸோ இதுதான் ஸ்லீவு. ஸோ இங்கே மேலே வரைஞ்சாச்சு. இப்போ கீழே எண்டில் அவங்களோட ஸ்லீவ் ரவுண்ட் வந்துட்டு 11 இன்ச்சு. 11 அப்படின்னா 5.5, அதில் பாதி. ஸோ அதை கனெக்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்லீவ் பேட்டர்ன். இதை வந்து கட் பண்ணிக்கலாம்.
இதில் சீம் எதுவும் கொடுக்கலாம், பேட்டர்னை தான் நம்ம வந்து ஜஸ்ட் அப்படியே கட் பண்ணுறோம். ஸோ இப்படி எடுத்துட்டால் ஸோ 2 சைடும் நமக்கு கிடச்சிருது. இப்போது இதில் வந்து நம்ம விரிச்சிட்டு இந்த இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் நமக்கு உள்ளே அந்த மாதிரி வரணும். ஸோ அதை மட்டும் ஸோ இந்த மாதிரி இருக்கும். எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்துட்டு இது வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக்கு. ஸோ இதுலேயே டீட்டெயில்ஸ் வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ கிரெயின் லைன், அவங்களோட நேமு, இதில் வந்துட்டு வித் இஸ் சீம் வந்து நம்ம ஆட் பண்ணலாம் பண்ணியாச்சு. இதில் இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. ஸோ இவ்வளோ தான் ஸ்லீவ் பேட்டர்ன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேட்டர்ன் எப்படி போடுறது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம இதை வச்சு நம்ம வந்து மெயின் கிளாத்தில் எப்படி கட்டிங் பண்ணுறோம், ஸ்டிச்சிங் போடுறோம். ஸோ இதை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தட்ஸ் இட். தேங்க்யூ.